அரோமா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில இடங்களில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க நியூஸில். அதே மாதிரி கேரளாவில் மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எப்பயுமே ஜூன் மாதம் ஆரம்பிக்கும். இந்த வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதியே ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு வரும் அப்படின்னு இங்கே சொல்லிக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக எப்பயுமே வருஷம் கேரளாவில் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு வரும். அங்கங்கே மக்களையெல்லாம் ரொம்பவே சேவ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக வெள்ளப்பெருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வர்றது வேனல் மழைன்னு சொல்லுவாங்க. இந்த வேனல் மழை இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னாக்கா எர்ணாகுளம் சைடெல்லாம் இன்றைக்கெல்லாம் பகலில் ஃபுல்லாகவே கொஞ்சம் இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது மழை தொடர்ச்சியாயிட்டு மழை ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் அப்பப்போ தூறல் மாதிரி போட்டுக்கிருக்கு. அதுக்கப்புறம் வெயில் இல்லை, இருட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இல்லையா மஞ்சள் காமாலைன்னு, இங்கே கேரளாவில் அதை மஞ்சள் பித்துன்னு சொல்லுவாங்க. அது இங்கே ரொம்பவே பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்க. அதனால் எல்லாருமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னாக்கா, மழை பெய்யுது, இடி இடிக்குது அப்படின்னு எங்கேயாவது போய் நம்ம ஒரு மரத்துக்கிட்டேயோ இல்லை இந்த போஸ்ட்டு மரத்துக்கிட்டேயோ நின்றாதீங்க. ஏன்னா இப்போ இந்த மழை சீசனில் ஈரத்தில் கரண்டு கம்பிலாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எருத்தடிக்கும். அதனால் அதெல்லாம் ரொம்பவே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நம்மளை நாம் தான் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி மரத்தடியிலையும் நிற்காதீங்க. நம்ம ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எப்போ எங்கே போனாலும் ரெயின் கோட் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் இடி இடிக்கிற மாதிரிலாம் இருந்தால் வீட்டிலே இருந்துக்குங்க, வெளியில் போக வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ஏரி, குளம், அருவி இந்த சைடெல்லாம் போகிறத முற்றிலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எத்தனை விதமான நியூஸுகள் நம்ம பார்த்தாலுமே சரி கேட்டாலும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி, அங்கே அருவியில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இங்கே வெள்ளத்தில் மூழ்கி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பீச்சுக்கு போயிட்டு அங்கே அலை அடிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நியூஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலுமே கொஞ்சமாவது நம்ம கவனக்குறைவால் தான் இவ்வளவும் நடக்குது. அப்போ நம்மளை நாம் தான் சேவ் பண்ணிக்கணும். அப்படின்னா எல்லா நேரத்துலையும் அடுத்தவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல, ஹெல்ப்புக்கு ஓடி வர்றதுக்கு. நம்ம தானே 100% நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் முடியாத சூழ்நிலையில் வேணால் ஹெல்ப்புக்கு ஆள் பண்ணுவாங்க. எல்லா நேரத்துலையும் வரமாட்டாங்க இல்லையா. அதனால் நாம் இந்த மழை சீசன் ஆரம்பித்தாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிற உணவு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் சுத்தமாகவே தவிர்த்திடுங்க. அப்போ தான் நாம் இந்த சளி பிடிக்கிறது, பனி, இந்த ஜுரம் இதில் எல்லாம் இருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். அதனால் ரொம்பவே கூலிங்காக சாப்பிடாதீங்க. ரொம்ப கடையிலையும் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அறுதி வீட்டிலையே நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டிலே செஞ்சு விடுங்க. கடையில் போய் ரொம்ப நாள் பாக்கெட்லேயே அடைச்சி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பசங்களுக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி அவங்க எவ்வளோ சேட்டை பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு சேட்டை பண்ணினாலுமே நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நீங்கள் வேறு நல்ல ஐட்டம்ஸாக பார்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலே ஜூஸ் உண்டாக்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு. அந்த மாதிரி பாருங்கள். அதுங்க இப்போ மாம்பழமெல்லாம் கல் வச்சு பழுகுது, ஆப்பிள் எல்லாம் மெழுகு பூசி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா எல்லாமே இப்படி தான் இருக்குது, எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படியே நம்ம இருக்க முடியாது இல்லையா. பழங்கள்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நல்லதாக சூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த மழை சீசனில் ரொம்பவே ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.